நிருபம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயப்பட கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்று முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீது சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்ததற்கு போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாய் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்கணும். எபிரேய நிருபத்திலிருந்து கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மைகள், இதுல சில தலைப்புகளின் அடிப்படையில சில காரியங்களை, அடிப்படையான காரியங்களை, ஆழமான சத்தியங்களை, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இதுல ஒவ்வொரு வசனமாய் வார்த்தை வார்த்தையாக நம்ம செய்யலாம். அது ஒரு அப்ரோச். அது செய்யறது நல்லது. ஏன்னா இது முழுக்க பழைய ஏற்பாடு அநேக வசனங்கள் டைரக்டா அப்படியே வேர்ட் பை வேர்ட் அப்படியே கோட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பின்னணியோடு கூட நம்ம அதை ஆராயிறது ரொம்ப அவசியம். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வசனத்துக்கும் பழைய ஏற்பாட்டின் ஒரு பின்னணி இருக்கும். இந்த எபிரேய நிருபத்துல பொதுவாகவே புதிய ஏற்பாடு நம்ம அப்படி கண்ணோட்டத்துல அணுகலாம். ஆனா குறிப்பா இந்த விசேஷித்தமா இந்த எபிரேய நிருபத்துல ரொம்ப அதிகமா நம்ம இந்த பழைய ஏற்பாட்டின் பின்னணியத்தை அதன் அர்த்தத்தோடு கூட நம்ம பார்க்கும்போது நிச்சயமாய் நமக்கு இன்னும் அதிகமா நமக்கு விளங்கும். இதுல இந்த 4ஆம் அதிகாரத்துல ஓய்வு நாள், இளைப்பாறுதல் இப்படின்ற வார்த்தைகள் வருது. நம்ம கடைசியா 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை அப்படியே எடுத்து இந்த எபிரேய நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வேர்ட் பை வேர்ட் அப்படியே கோட் பண்ணியிருக்காங்க. அப்படியே லிட்டரலா அந்த வேர்ட் எடுத்து இந்த இடத்துல அப்படியே கோட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பின்னணியம் எங்க இருக்குன்னு பார்த்தா, என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல இருக்குன்னு நான் சொன்னேன். வீட்டுல போய் வாசி பார்த்திருப்பீங்க நம்புறேன். அந்த ஜனங்க இளைப்பாறுதலில இழந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இளைப்பாறுதல் இந்த காரியத்திற்குள்ளாக தான் நம்ம வரப்போறோம். ஏன்னா கிறிஸ்தவ சத்தியத்துல, கிறிஸ்தவ விசுவாசத்துல கிறிஸ்துவுக்குள் நாம் இளைப்பாறுகிறோம் அப்படின்ற ஒரு சத்தியம் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் தருகிறார் அப்படின்ற சத்தியம் ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை உண்டாக்கும் பொழுதே அந்த மனுஷனை, அதாவது பாவத்திற்கு முன்பாக நான் சொல்றேன், பாவத்திற்கு முன்பாக மனுஷனுடைய சிருஷ்டிப்பின் பொழுது மனுஷனை ஒரு நோக்கத்தோட கூட கர்த்தர் உண்டாக்குறார். ஒரு விதத்துல உருவாக்குறார். ஒரு விதத்துல அவன் செயல்படணும்னு அவனை உண்டாக்குறார். ஆனா என்னைக்கு பாவம்ன்றது மனுஷனுக்குள்ள வந்துச்சோ, அன்னைக்கு மனுஷன் தன்னுடைய எல்லா ஸ்லாக்கியங்களையும் என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போயிட்டான்.
தன்னுடைய ஆளுமையை இழந்து போயிட்டான், தன்னுடைய வல்லமையை இழந்து போயிட்டான். என்ன மனுஷனுக்கு என்ன ஆளுமை இருக்கு, மனுஷனுக்கு என்ன வல்லமை இருக்கு, மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனா மனுஷனுக்கு கர்த்தர் சகல அதிகாரத்தையும், சகல ஆள் அதாவது ஆளக்கூடிய சத்துவத்தையும் வல்லமைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் அதை போதிக்குது. நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றாரு. அதாவது எலோஹிம் ஆகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், இந்த திரியேக தேவன் சேர்ந்து அந்த திரியேக தன்மை உள்ள தெய்வம் 3 பேர் சேர்ந்து சொல்றாங்க, நம்மை போல மனுஷனை உண்டாக்குவோம். இந்த பிரபஞ்சத்துல வேற எந்த சிருஷ்டிக்குமே இந்த ஒரு ஸ்லாக்கியம் கிடையாது. மனுஷனை குறித்துதானே இப்படிப்பட்ட தெளிவான சிந்தனை மனுஷனுக்கு முதல்ல அவசியம். மனுஷனை குறித்துதான அறிவு முதல்ல நமக்கு அவசியம். இல்லைன்னா குரங்குல இருந்து வந்துச்சு, அதுல இருந்து வந்துச்சு, இதுல இருந்து வந்துச்சு, இப்படி பரிணாமம் அடைஞ்சிருச்சுன்னா, அப்ப மனுஷன் இயல்பா ஒரு தவறு செய்யும் போது என்ன சொல்லிடுவான், மனுஷனுடைய டிஎன்ஏல அது இருக்கு, ஜீன்ல அது இருக்கு, அவனுடைய உடம்புலயே அது ரத்தத்திலே ஊறி இருக்கு அப்படின்ட்டு ஈஸியா என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஆனா மனுஷன் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன்ற சத்தியத்தை சொல்லிட்டோம்னா, ஏன் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னா பாவத்தை பத்தி பேசி ஆகணும். ஏன் உலகம் அதை வெறுக்குது? மனுஷன் வந்து ஒரு மிருகத்துல இருந்து வந்தான்றதை ஏத்துக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் மிருகத்துல இருந்து வந்தான்றதை ஏத்துக்குது. ஆனா கடவுள் மனுஷனை உண்டாக்குனாருப்பா, ஒரு ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட உண்டாக்கி இருக்கிறாரு, அவரை போலவே மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாருன்ட்டு மனுஷனை மிக உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு நம்ம சொன்னோம்னா அதை வந்து ஏத்துக்க மாட்டுது. ஆனா மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத பரிசுத்த வேதாகமம் தெளிவா சொல்லுது. சிருஷ்டிப்பின் வரலாறு எடுத்தீங்கன்னா மனுஷன் தான் கடைசியா உருவாக்கப்பட்டவன். அறிவியல் அதை ஒத்துக்குது. மனுஷன் தான் இந்த பிரபஞ்சத்திலே கடைசியா வந்தவன். இந்த உலகத்துல கடைசியா வந்தவன் மனுஷன். இந்த உலகத்துல வசனமும் அதை கரெக்டா அப்படிதான் சொல்லுது. அப்ப இந்த மனுஷனுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் மனுஷனை உண்டாக்குறாரு. மனுஷனை உருவாக்கிட்டு, ஐயோ இவனுக்கு சாப்பாடு வேணுமே, என்ன பண்றது, சரி 4 பழச்செடி நட்டு வைப்போம் அப்படின்னு கடவுள் போயிட்டு ஒண்ணும் செய்யல. மனுஷனை உருவாக்குனதுக்கு அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இதுக்கப்புறம் இவன் சும்மாவே இருந்தா இவனுக்கு போர் அடிக்கும், ஏதாவது மிருகங்களை படைச்சு விடுவோம், கொஞ்சம் இவன் போயிட்டு அதுக்கு பேரு என்ன வைக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு இல்லை. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாம், அதாவது அந்த பரிணாமம் அடைஞ்சது அதெல்லாம் உண்மைதான், கரெக்ட் தான். இந்த நீர்வாழ் விலங்குகள் இருந்து அப்படியே நிலவாழ் விலங்குகளா மாறுது, ஆகாயத்து பறவைகளா மாறுது, சூழ்நிலைகளின் அடிப்படையில தகவமைத்துக் கொள்கிறது, விலங்குகள் தகவமைத்துக் கொள்கிறதுன்றது சாத்தியம்தான். அது வந்து பல இனக்கலப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபத்துல கூட ஒரு நாள் பார்த்தா கொசு சிலந்தி பூச்சி மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும் பார்த்தா, என்னன்னா கொசு வந்து மொத்தம் அந்த சிலந்தி பூச்சியில அந்த இதுல வந்து முட்டை விட்டுருக்கு. முட்டை விட்டு அடக்கா இதாயிருக்கு. அந்த சின்ன சின்ன இது வந்து எப்பவும் தண்ணியில தான் இருக்கும். பார்த்தா ஒரு இடத்துல வீட்ல நெறையா வந்து வித்தியாசமா இருக்குது. சிலந்தி மாரியே நம்ம இந்த பெரிய 8 கால் வச்சு கொசு பறந்து போனா எப்படி இருக்கும்? அதே மாரி சுத்திட்டு இருந்துச்சு. இத ட்ராக் பண்ணி எங்கருந்து வருதுன்னு போய் பார்த்தா, நல்ல ஈரப்பதமா இருந்ததுனால, நல்ல இந்த கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால, இந்த சிலந்தி பூச்சி வலையில ஃபுல் ஈரப்பதமா இருக்கு. அங்க போய் கொசு ஃபுல்லா முட்டை விட்டுருச்சு. அதுல பார்த்தா அதுலருந்து வந்தது வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்பீசிஸ் மாரி வருது. அப்ப இது மாரி வர்றது உண்மைதான். ஆனா மனுஷன் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன். எந்த சிருஷ்டிப்போடைய விசேஷித்தமானவன் மனுஷன். இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டான் மனுஷன். அதனால இந்த பூமிக்குரிய சுபாவம் அவனுக்கு இருக்கு. அதாவது பூமிக்குரிய சிலிகான் பேஸ்டு நம்முடைய சரீரம். இந்த பூமிக்குரிய தனிமங்கள்னால, இந்த பூமிக்குரிய சேர்மங்கள்னால நம்முடைய சரீரம் உண்டாக்கப்பட்டிருக்கு. கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இந்த மாதிரி இந்த பூமிக்குரிய சில விஷயங்கள் மனுஷன்ட்ட இருக்கு. ஆனா மனுஷன் பெற்ற ஆவி கர்த்தருடையது. மனுஷன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்குது, அவன் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சரீரம் அழியக்கூடியது, ஆத்துமா அழியாதது. இந்த சரீரம் மாறக்கூடியது. இப்ப நம்ம அழிவுக்குரிய சரீரம் இருக்கிறோம். கர்த்தர் வரும்போது அழியாமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனா சரீரம் தான் இருக்கும்.
அது வந்து வித்தியாசமா ஒரு திருப்பி நம்ம அப்படியே ரக்கம் முளைச்சு வேற மாதிரி தேவதூதர்கள் மாதிரி மாற போறதெல்லாம் கிடையாது. இதே சரீரம் தான். ஆனா பாவமற்ற சரீரம், வியாதியற்ற சரீரம், பூரணமாக்கப்பட்ட சரீரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப இருக்கிற அதே மாதிரியான சரீரம் நமக்கு ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. மனுஷனை கர்த்தர் இப்படி எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் கொடுத்துட்டு மனுஷனை விட்டுட்டு நீ ஆண்டுக்கொள்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஏதாவது சிருஷ்டித்தாரான்னு கேட்டா கிடையாது. 7ஆம் நாள்ல என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்தார். ஏன்னா இதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. இதுக்கு மேல ஒண்ணு செய்யணும்ன்றது கிடையாது. இதுக்கு மேல ஒரு விஷயத்தை நடப்பிக்கணும்ன்றது கிடையாது. எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் மணிமுகுடமா மனுஷனை உண்டாக்குறார். தன்னுடைய சாயலின்படி. வேற எதையும், வேற யாரையும், வேற எந்த தேவதூதர்களை கூட தன்னுடைய சாயலின்படி அவர் உண்டாக்கல. மனுஷனை மாத்திரம் தான் உண்டாக்குறார். அதை 8ஆம் சங்கீதத்துல பார்த்தோம்ல. ஆனா மனுஷனை பார்த்தா அப்படி தெரியலையே. மத்த சிருஷ்டிப்புகளெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, ஆச்சரியப்படும் விதத்துல இருக்கு, மிகுந்த வல்லமை உள்ளதா இருக்கு. தேவதூதர்களை பார்த்தா அவங்க பிரம்மாண்டமா இருக்கிறாங்க. ஆனா இந்த சிருஷ்டிப்புகளை பார்க்கும் பொழுது மனுஷனை தேவதூதர்களை பார்க்கும்போது மனுஷனை கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லாதவன் மாதிரி இருக்கான். ஆனா அந்த மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சகலத்தையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை அந்த மனுஷனுக்கு கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்துல ரொம்ப தெளிவா விளக்குறார். இப்படி மனுஷனை கர்த்தர் உன்னத நோக்கத்தோடு கூட உண்டாக்கி இருக்கிறாரு. அதுல இந்த 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இளைப்பாறுதல்னா என்ன? விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இந்த இளைப்பாறுதல்ன்றது முதல்ல எங்க வருது? கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஓய்ந்திருந்தார். அடுத்தது இளைப்பாறுதல் அப்படின்றது எங்க வருதுன்னா, யாத்திராமத்து புஸ்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, மோசேயை கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு நாளை கர்த்தர் வந்து நியமிச்சு கொடுக்கிறார். கர்த்தர் சில கற்பனைகளை, சில காரியங்களை வகுத்து கொடுக்கிறது அந்த சூழ்நிலையின் அடிப்படையில உளவியல் சார்ந்து, அந்த மண் சார்ந்து, அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை சார்ந்து சில காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு சில இறைச்சிகளை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஏன்னா அவங்க வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நோய் தொற்று வரக்கூடாது, இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்த விதமான இதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த கன்சர்ன்ல சில காரியங்களை ஒதுக்கி சில காரியங்களை செய்யுங்க, சில காரியங்களை செய்யாதீங்க, எப்படி நடந்து கொள்ளுங்கன்ட்டு இந்த யாத்திராமத்தின் புஸ்தகம், லேவியராமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்ன்றது அந்த மண் சார்ந்து அவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்பட்டதுன்னு ஒரு பக்கம். இன்னொரு விதத்துல கர்த்தருடைய கற்பனைகள் எதுக்கு பயன்படுச்சு? கர்த்தருடைய கற்பனைகள் எப்படின்னா, மனுஷனுக்கு தன்னுடைய நோக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். மனுஷன் யாருன்னு விளங்கணும், அதை ஒரு பக்கம் வெளிப்படுத்தினார். மனுஷன் யாரு? மனுஷன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கான்? எவ்வளவு பாவ நிலையில இருக்கிறான்? கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்ட்டு ஃபுல்லும் லிஸ்ட் கொடுக்குறாரு. இதை கொடுத்தோடனே மனுஷன் என்ன பண்றான்? அவனுக்கு இயல்பா இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்தோடனே ஐயோ கர்த்தர் இதை சொல்றாரு, ஆனா எனக்கு இது வருதே, எனக்கு இதெல்லாம் வந்து நடக்குதே, ஆட்டோமேட்டிக்கா என் சரீரம் இது செய்யுதே அப்படின்னும் பொழுது நான் வந்து கர்த்தரை நான் இன்னும் சார்ந்து இருக்கணும். என்னுடைய நிலை வந்து ரொம்ப மோசமான நிலையா இருக்கு, என்னுடைய பாவம் கழுவப்படணும், நான் பாவ நிலையில இருக்கிறேன்னு மனுஷன் உணரணுன்றதுக்கு இதெல்லாம் செய்யறாரு. இன்னொரு பக்கம் சில காரியங்களை கடைபிடிக்க கர்த்தர் கற்றுத்தரும் பொழுது எதற்கு கற்றுத்தரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிரமாணங்களை கற்றுத்தரார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதுல ஒண்ணுதான் இந்த ஓய்வு நாள், இந்த தசம பாகம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய பிரமாணம் என்ன? உன்னுடைய உழைப்பு, நீ உழைக்கிற உழைப்புனால நீ படைக்கல, நான் தான் உன்னை படைக்க வைக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் கத்துறார். நீ 7 நாள் விழுந்து விழுந்து வேலை செஞ்சு நீ ஆசீர்வதிக்கப்படுறதை காட்டிலும் நீ 6 நாள் வேலை செய்யி, ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துல இரு, உன் குடும்பத்துல இரு, உன் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணு, குடும்பமாய் கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. இப்படிலாம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா
நீங்க 7 நாள் சம்பாதிக்கிறத விட பெரிய காரியங்களை நான் உனக்கு தரேன். அதாவது நீ நீ வேலை செஞ்சு உன்னுடைய சரீர முயற்சினால மாத்திரம் தான் நீ பிழைக்கிறன்றத யோசிக்காத. நான் தான் உன்னைய பிழைக்க செய்றேன் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு. அதே போல தசம பாகம் பழைய ஏற்பாட்டுல அந்த கான்செப்டும் பாத்தீங்கன்னா, நீ சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க ரைட்டு தான், கரெக்ட் தான். அதாவது அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. எல்லாம் கரெக்ட் தான். எதிர்காலத்துக்கு திட்டமிடணும், எல்லாத்துக்கும் இது பண்ணணும். ஆனா நீ ஒரு பார்ட்ட திரும்பி கர்த்தருக்கு குடுத்துரு, இன்னும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதாவது இது எல்லாமே என்னன்னா, நீ உழைக்கிறதுனால, நீ செயல்படுறதுனால மாத்திரம் தான் நீ பிழைக்கல. நான் தான் உன்னைய பிழைக்க வைக்கிறேன். நான் தான் உன்னைய வழி நடத்துறேன். நான் தான் உன்னைய வாழ செய்ய வைக்கிறேன் அப்படின்றத மக்கள் கற்றுத்தரணுன்ற கர்த்தருடைய பிரமாணங்கள அவங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக தான் இத செய்றாரு. யோசிச்சு பாருங்க. அன்றாட வேலை செஞ்சா அன்னைக்கு சாப்பாடு. அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வேலை செய்யல. 30 லட்சம் ஜனங்க. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து கானான் உள்ள போய் அதாவது எரிகோலாம் தாண்டி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் மன்னான்றதே நின்னுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க நிலத்துல அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அடையும் வரைக்கும் அவங்க 40 வருஷம் யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. வருமானமும் கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? வாழ செய்தார். கர்த்தருடைய வழியில இருக்கும் பொழுது, நம்ம செய்யற வேலை சின்னதா இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு வருமானம் சின்னதா இருக்கலாம். உலகத்தின் பார்வையில சின்னது மாரி தெரியலாம். இல்ல ஒரு அற்பமா இருக்கலாம். ஆனா, கர்த்தர் உங்களை பிழைக்க வைக்கிற விதம் இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா இருக்கும்? நமக்கு எங்கேருந்தோ இன்கம் வருது. வானத்துல இருந்து டைரக்ட் சோர்ஸ் வர்ற மாரி என்ன பண்ணுவாங்க ஜனங்க நம்மள பார்ப்பாங்க. ஆனா நம்முடைய இன்கம் என்னன்றது நமக்கு தான் தெரியும். எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்ன்றது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்களுக்கு தான் அது தெரியும். நம்முடைய சுயபலன் இப்ப 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 யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தலாம் அப்படி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம சுய பலத்தினால வந்திருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு வியாதி வந்தா போதும். மொத்த காசும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிரும். அப்புறம் எங்க இருந்து நம்ம வாழுறது? இல்ல? இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை தான். அத நம்ம ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு நாளும் அத நம்ம அசட்டையா எண்ணிறக்கூடாது. இப்படி உங்களுடைய பிரயாசத்தின் மூலமா தான் நீங்க பிழைக்கிறீங்க அப்படின்றத மறந்துட்டு, கர்த்தருடைய கிருபையினால அதாவது நீங்க பிழைக்கிறீங்க அப்படின்றத உங்க மனதுல வச்சுக்கோங்க. இதுதான் இளைப்பாறுதலின் சத்தியம். அதாவது இளைப்பாறுதல்னு சோம்பேறித்தனமா எந்த வேலையும் செய்யாம அமைதியா இருந்துரணும். அப்படியே உட்கார்ந்திருக்கணும். கர்த்தர் போஷிப்பாருன்ட்டு கிடையாது. நீங்க வேலை செய்யணும். உங்க வேலை, ஐயோ! நான் போய் வேலை செஞ்சாதான், நான் போய் இத செஞ்சாதான் எனக்கு பிழைப்பு அப்படின்னு யோசிக்க கூடாது. நீங்க செய்யற வேலை எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய ஸ்தானாதிபதியா இருந்து நீங்க வேலை செய்யணும். உங்க வேலைகளை நீங்க அப்படி அணுகணும். புரொட்டஸ்டன்ட் வொர்க் எத்திக்ஸ் இத பத்தி நம்ம நெறைய பார்த்துட்டோம். மார்ட்டின் லூத்தர் திருச்சபையை சீர்திருத்தத்தை கொண்டு வரும்போது, அவர் இந்த ரெஃபார்ம்டு சர்ச்ச ஃபார்ம் பண்ணும்பொழுது, ஒரு வொர்க் எத்திக்ஸ காமிச்சு குடுக்குறாரு. நீ எந்த வேலை செஞ்சாலும் நீ கடவுளோட ஊழியக்காரன் தான். இது உண்மை, சத்தியம். நம்ம நினைக்கிறோம், போயிட்டு மேடை ஏறி பிரசங்கம் பண்ணாதான் ஊழியக்காரன் அப்படின்னு நினைக்கிறோம். ஊழியக்காரங்க தான். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க. அத நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குனார் தானே வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 1:5 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நாம எல்லாரும் ராஜாக்கள், ஆசாரியர்கள். நம்ம ஆளுகிறவர்கள். இழந்து போன ஆளுகையை நமக்கு தராரு. அதே போல நாம ஆசாரியர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துல நிற்கிற ஆசாரியர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அத மறந்துடவே கூடாது. இந்த இளைப்பாறுதல அவங்களுக்கு ஒரு 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 உவமையாக, ஒரு பிராக்டிகல் அப்ளிகேஷனாக இந்த ஓய்வு நாள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுத்தராரு. அடுத்தது, இந்த நியாயப்பிரமாணம், அதாவது இந்த இளைப்பாறுதல்ன்றது அதாவது நித்திய இளைப்பாறுதல் தான். நவ் நாட் எட் அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். அத பத்தி நான் மறுபடியும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சில விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா நித்தியத்துல தான் அதனுடைய நிறைவை அனுபவிப்போம். இன்னைக்கு நம்ம சுகத்தை அனுபவிப்போம். அங்க மரணமற்ற ஒரு வாழ்க்கைய நித்தியத்துல நம்ம அனுபவிப்போம். இப்படி இன்னைக்கு நம்ம சில காரியங்களை அனுபவிக்க முடியும். இதனுடைய நிறைவு, இதனுடைய பரிபூரணம் ஒரு நாள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு சில உதாரணமாக, முன் அடையாளமாக நமக்கு சில காரியங்கள் இருக்கு. நம்ம வாழப்போகிற நித்திய வாழ்க்கைக்கு முன் அடையாளமாக சில காரியங்கள் இந்த பூமியில நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்றத நம்ம ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. இதற்கு இந்த இந்த விஷயங்களுக்கு, இந்த காரியங்களுக்கு
ஒரு முன்னோட்டமாக, முன்னடையாளமாக இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது எகிப்திலிருந்து அவங்க கானான் நோக்கிய பயணம். இது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அவன் அந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை, பிளஸ் அவனுக்கு கானான், அதாவது நித்தியத்துல பரலோகத்துல அவன் உட்பிரவேசிக்கிற அந்த அனுபவத்தை ஒரு ஒரு அடையாளமாக, ஒரு முன்னோட்டமாக, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஒரு முன்னோட்டமாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் நோக்கி போன அந்த பிரயாணத்தை நம்ம பார்க்கலாம். அதை நம்ம இது பண்ணலாம். இவங்க இந்த கானானுக்குள்ள உட்பிரவேசிக்கிறது இளைப்பாறுதல். ஒரு ஒரு அதாவது கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து இளைப்பாறினார். இன்னொன்னு இஸ்ரேல் ஜனங்கள் கானான் நோக்கி பயணிக்கிறது அதாவது கானான் நோக்கி கானானுக்குள்ள உள்ள போறது ஒரு இளைப்பாறுதல். அது அது முன்னாடியாலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம கர்த்தரை நம்பி செயல்படுகிறது இளைப்பாறுதல். கடைசி நித்திய இளைப்பாறுதல் ஒண்ணு இருக்கு. அது கர்த்தருடைய பிரசன்னத்துல என்றென்றைக்குமா இருக்க போறது. இதற்கு முன்னாடியாலாம் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 7 நாள்ல கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அதாவது 6 நாள், அது மொத்தம் 7 நாள். இதுல 6 நாள் வரும்பொழுது சாயங்காலமும் விடியற்காலை, சாயங்காலம் விடியற்காலை, இதே மாதிரி வந்துட்டே இருக்கும். 7ஆம் நாளை பத்தி சொல்லும்போது அது வராது. இது எல்லாமே ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இருக்கு. இது இன்னொன்னு சில பேர் டவுட் கேட்பாங்க, அப்போ ஒரே நாள்ல உலகத்தை எல்லாத்தையும் கடவுள் சிருஷ்டித்தாரா? கடவுளால செய்ய முடியுமானா முடியும். அவர் ஒரு விஷயத்த செஞ்சுன்னு நினைச்சாருன்னா செஞ்சாரு. ஒரு 5000 சப்பாத்தி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். ஆனா இன்ஸ்டன்டா வந்துச்சா வரலையா? வந்துச்சு. கடவுளால முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். ஆனா அதுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ், ஒரு டைமிங் எடுத்துச்சு. இந்த டைமிங் சொல்லும் பொழுது நம்மளோட டைம்னா என்ன? பூமி சுத்துறதை வச்சுதான் நம்ம டைமிங். சூரியன் உதிச்சு நம்ம மறந்துச்சுன்னா இது நமக்கு டைமிங். இது எப்படின்னா சோலார் இயர்னு சொல்லுவாங்க, சோலார் டே. இது அதாவது ஒரு சூரியனை மையப்படுத்தி நம்மளுடைய இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு சொல்லணும்னா இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பிரபஞ்சத்துல கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்குதான். எத்தனை? 2 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடி நினைக்கிறேன். ஒரு ட்ரில்லியன்னா 1,00,000 கோடி. 1,00,000 கோடி. அப்ப 2 ட்ரில்லியன் நட்சத்திரங்கள், அதாவது நட்சத்திரங்கள் கிடையாது, கேலக்சிஸ் இருக்கு. அதுல ஒரு கேலக்சி தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்சி. நாம இந்த சூரிய குடும்பம் இருக்கிற மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சில 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குதான். நம்ம சூரியன் மாதிரியே 400 பில்லியன் நட்சத்திரங்கள். 1 பில்லியன்னா 100 கோடி நினைக்கிறேன். கூகுள் வேணா பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய மேக்ஸ் அறிவு அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் யோசிக்க முடியல. ஒரு பில்லியன்னா 100 கோடி வரும்னு நினைக்கிறேன். 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கான். அதுல ஒண்ணுதான் நாம. இந்த சூரிய குடும்பம் இந்த கேலக்சில, அதாவது மில்கி வே கேலக்சில ஒரு ரவுண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 238 நினைக்கிறேன். 238 சம்திங், அந்த இதான் 230ல இருந்து 238 மில்லியன் வருஷம் ஆகுமா இங்க இருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து இங்க திருப்பி வர்றதுக்கு. அப்ப பூமி சூரியனை ஒரு ரவுண்டு சுத்தி வர்றதுக்கு 365 நாள் வருது. அது ஒரு வருஷம் சொல்றோம். இந்த சூரிய குடும்பம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு 230க்கு மேல வருஷம் ஆகுது. அப்ப அதுதான் ஒரு கேலக்டிக் இயர். ஒரு 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 இந்த கேலக்சில ஒரு இயர்னா அதான் ஒரு வருஷம். வசனம் சொல்லுதுல, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கு. அப்ப இந்த 6 நாள் அப்படின்னோடனே நீங்க ஒரு டே, இந்த டே கிடையாது. அது வேற ஒரு கண்ணோட்டத்துல வரும். அந்த அடிப்படையில அதை நம்ம யோசிக்கணும். அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமானது கர்த்தருடைய சிருஷ்டிப்புன்றது. இதெல்லாவற்றையும் சிருஷ்டித்து தான் மனுஷனை என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறாரு. மனுஷனை உண்டாக்குறாரு. மனுஷனை அவனை வாழ செய்கிறார். அவனை உருவாக்கிட்டு இப்ப ஓய்வு இருக்கிறார். எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த மனுஷனுக்கு சகலத்தையும் கொடுக்கிறார். அதுல அவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெஸ்ட். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். நம்ம நிறைய முறை நம்ம பார்த்திருக்கிற சங்கீதம் தான் இந்த 127ஆம் சங்கீதம். நிறைய முறை இதை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த இளைப்பாறுதலின் சத்தியம் நம்ம இப்போ
பேசுறதுனால இந்த சங்கீதத்தை நாம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பொதுவா நம்ம வீடுகள கட்டும் பொழுது, வீடுகள நம்ம கிரக பிரவேசம் நம்ம இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த வசனத்த நம்ம தியானிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இதுதா. கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் வீட்டில். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை கழித்து வருடத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் இதுதா. இதுல இப்ப நீங்கள் அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். கடவுள் வந்து தூக்கத்தை கொடுக்கிறாரு, கடவுள் வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கிறாரு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இது நீங்க எப்படின்னா நிம்மதியா கர்த்தர் தூக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறாருப்பா அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். உண்மைதான், கர்த்தர் செய்யாமலாம் இருக்கிறது கிடையாது. ஒரு பெரிய ஒரு கலக்கம், பெரிய ஒரு திகிலு, இதன் மத்தியில எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலையும் கூட கர்த்தர் வந்து ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து கர்த்தரன் வந்து தூங்க வைப்பாரு. அது வந்து உண்மையிலேயே நீங்க அனுபவிச்சீங்கன்னா தெரியும். வாழ்க்கையில பெரிய கொந்தளிப்பு போயிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் நல்லா தூக்கம் வரும். யாராவது நம்மள பார்த்தா எப்புட்றா நீ தூங்குற? உனக்கெல்லாம் நீலாம் என்னடா மனுஷன் நீ? அப்படின்ற அளவுக்கு யோசிப்பாங்க. அது உண்மைதான், கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துல என்ன இந்த வசனம் என்ன சொல்லுது? தூக்கத்த குடுக்கிறவர் இல்ல, தூக்கத்துல குடுக்கிறவர். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ உன் வேலைய செய்யி, நான் என் வேலைய செய்றேன். எப்போதும் நான் சொல்லுவேன்ல, 2 ஜெபம் ஒவ்வொரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஜெபம். ஒரு நாள் முடியும் பொழுது, ஆண்டவரே, ஏதாவது நான் இந்த நாள்ல உமக்கு விரோதமா செஞ்சிருக்கேனா? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சரியா உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாரு. இந்த விஷயத்துல இது மாரி நீ பேசியிருக்க கூடாது. இந்த விஷயத்துல இது மாரி நடந்திருக்க கூடாது. அப்படின்னும்போது நீங்க கர்த்தரோடு கூட ஒப்புரவாயிட்டு உங்க வழிகளை நீங்க திருத்திக்கும் பொழுது, நிச்சயமா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மன்னிக்கிறாரு. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் வசனம் சொல்லுது. இது ஒரு ஜெபம். இன்னொரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என் பார்ட்ட நான் செஞ்சுட்டேன். உம்முடைய பார்ட் நீங்க செஞ்சுக்கோங்க. படிக்க வேண்டியது என் பார்ட், மார்க் கொடுக்க வேண்டியது கடவுளுடைய பார்ட். அதனாலதான் இந்த ஜெபம் என்ன, இந்த ஜெபம் பண்ணி பேனா தர்றது, இந்த கதையே கிடையாது. எக்ஸாமுக்கு போனா படி, படிச்சுட்டு போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு நல்ல சூழ்நிலையை தருவாரு. கர்த்தர் உன்னை நல்ல ஒரு திருத்துற ஒரு ஆளை தருவாரு. உன்னை கர்த்தர் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க வைப்பாரு. உன்னுடைய எதிர்காலத்துக்கு நேரா உன்னை வாழ செய்கிறவரா இருக்காரு. இது 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 இந்த உதாரணம் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். படிக்கவே படிக்காம இருந்து 4 ஸ்தோத்திரம் போட்டுட்டு அல்லேலூயா நான் எழுத போறேன்ட்டு போனீங்கன்னா ஒண்ணும் வராது. இதேதான் வேலையிலயும். வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம பாட்டு நம்ம செய்யணும். ஆனா அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறது யாரு? கர்த்தர். நீங்க கர்த்தர் வந்து ஒரு ஓமை சொல்றாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 26ல இருந்து 29 வசனங்களை வாசிங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இன்னும் அவர் அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தை விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை விதைத்து பயிராடுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முறையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுப்பு காலத்திற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இது தேவ ராஜ்யத்தை குறித்துதான ஒரு ஓமை. இதுல ஒரு விவசாயி என்ன பண்றாரு? ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அவரால் என்ன பண்ண முடியும்? நிலத்தை பண்படுத்த முடியும். எதுவும் மிருகங்கள் தாக்காதபடிக்கு வேலி அடிக்க முடியும். பாதுகாக்க முடியும். அதுக்கு சில ஊட்டச்சத்துக்களை கொடுக்க முடியும். இதெல்லாம் செய்ய முடியும். ஆனா இதுல விதை விதைக்க முடியும். இந்த விதைக்கு உயிர் கொடுக்கிறது யாரு? கர்த்தர். யாராவது விதையில போய் ஏதாவது சிமுலேட் பண்றோமா? ஏதாவது தூண்டி விடுறோமா? அது வந்து முளைக்கிறதுக்கு ஏதாவது பண்றோமா? நம்ம பாட்டு நம்ம செய்றோம். ஆனா அந்த விதைய முளைக்க செய்யறது யாரு? கர்த்தர். அதான் இங்க வசனம் பாருங்க. எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அந்த இரவில் தூங்கி, அதாவது பின்னும் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது. விதை எப்படி என்ன பண்ணுதான்? அவனுக்கு தெரியாத விதமா அவனுக்கு முளைக்குதான். ஆனா அவனுடைய பாட்டை அவன் என்ன பண்ணிட்டான்? செஞ்சுட்டான். அவனுடைய பாட்டை அவன் கரெக்டா செஞ்சுட்டான்.
இப்ப கர்த்தர் அவருடைய பாட்டை செய்றாரு. அவனுக்கு தெரியாத விதமாய். அவன் அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு, அவனுடைய கடமைகளை முடிச்சுட்டு அவன் போயிட்டு படுத்துடுறான். திருப்பியும் காலைல வந்து பார்த்தா, எல்லாமே முளைச்சிருக்கு. நம்முடைய பகுதிகள் நல்லா விவசாயம் அதிகமா இருக்கிற பகுதிகள். நம்மலாம் பார்க்கும்பொழுது கூட தெரியும். விவசாயிகள் வந்து விதைச்சுட்டு அந்த இதெல்லாம் வச்சுட்டு போயிருவாங்க. கரெக்ட்டா காலைல போனீங்கன்னா, எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட்டுருக்கும். அப்ப யார் அதற்கு உயிர் குடுத்தது? கர்த்தர் உயிர் குடுத்திருக்கிறார். அப்ப வேலையிலயும் அதே மாரி தான். உங்களுடைய உங்களுடைய படிப்பிலயும் அது மாரி தான். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அது மாரி தான். உங்களுடைய பார்ட்ட நீங்க செய்யுங்க. கர்த்தர் வந்து அவர் பார்ட்ட செய்கிறவரா இருக்கிறார். அவருடைய காரியங்களை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அதான் கிருபை, விசுவாசம். விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய கிரியை. விசுவாசத்தின் மூலமாய் வெளிப்படுத்தக்கூடிய கிரியை. அதாவது இன்னும் நம்ம சொல்லப்போனா கர்த்தருடைய தயவோடு கூட நாம செய்யக்கூடிய முயற்சி. நம்முடைய முயற்சிகளுக்கான கர்த்தருடைய பலன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்துல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான வசனம், தெரிஞ்ச வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். நீ நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப பிரயாசப்படுறீங்க, ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க, எல்லாம் கரெக்ட் தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஐயையோ! எப்படியாவது ஒரு பலன் வந்துடணுமே அப்படின்ட்டு நீங்க செய்றீங்க. இது எதுல வந்துச்சு? பாவத்தினால் உண்டான விளைவினால வந்துச்சு. நீங்க எஃபோர்ட் போடணும். எதனால எஃபோர்ட் போடணும்? உங்களுடைய எபிலிட்டிய காட்டுறதுக்காக எஃபோர்ட் போடணும். ஐயையோ! இது வந்து அ நஷ்டமாயிறக்கூடாது அப்படின்ட்டு எஃபோர்ட் போடுறோம் நம்ம. நம்ம முயற்சி எடுக்கிறோம். தப்பு இல்ல. ஆனா நம்முடைய முயற்சி என்னன்னா, நம்முடைய எஃபோர்ட் எப்படி இருக்கணும்னா, இத இன்னும் நம்ம பெஸ்ட்டா பண்ணணும்ன்ற கண்ணோட்டத்துல நம்ம எஃபோர்ட் போடணும். ஃபெயில் ஆயிறக்கூடாதுன்னு படிக்கிறதுக்கும், நல்ல மார்க் வாங்கணும்னு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஐயோ! ஃபெயில் ஆயிறக்கூடாது அப்படின்னு விழுந்து விழுந்து படிச்சா, நம்ம டார்கெட் எப்படி இருக்கும்? அந்த 35, 40 வரைக்கும் தான் நம்ம டார்கெட். ஆனா நல்ல மார்க் வாங்கணும்னா, அதுல டார்கெட் ஃபுல் பெர்சன்டேஜ் தான். புரியுதா? அப்ப நம்ம வேலையோட கண்ணோட்டத்த நம்ம எப்படி அணுகணும்? நஷ்டமாயிறக்கூடாது, இதாயிறக்கூடாது, அப்படி ஆயிறக்கூடாது, அப்படின்ற ஒரு பதட்டத்துல அந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம அணுகிட்டு இருக்கிறோம். அதனால ஜஸ்ட் மிஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வரது, போறது. வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. இன்கம் வரதும் தெரியல, போறதும் தெரியலன்ற மாரி போய்க்கிட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய எபிலிட்டிய நீங்க வெளிப்படுத்த நீங்க வேலை செஞ்சு பாருங்க. கர்த்தர் என்னை இத செய்ய அழைச்சிருக்கிறாரு. இது என்னுடைய அழைப்பு. இந்த அழைப்புக்கு நான் பாத்திரனா இருந்து நான் நடத்துவேன் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட கூட இந்த இளைப்பாறுதல நீங்க சத்தியத்த நீங்க அணுகுறீங்க வச்சுங்களேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்கிறவரா இருக்கிறார். ஆனா, இதுல விஷயம் என்னன்னு கேட்டா, நாம இந்த இளைப்பாறுதல கர்த்தருடைய இந்த அனுகிரகத்த இழந்து போக முடியுமான்னு கேட்டா, இழந்து போயிற முடியும். இழந்து போனாங்களான்னு கேட்டா, இழந்து போனாங்க. நீங்க தொடர்ந்து வாசிச்சோம். அதத்தான் நம்ம வாசிக்க கேட்டோம். அவங்களுடைய அவிசுவாசமும், கீழ்ப்படியாமையும் அவங்கள இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கவே விடல. அப்படித்தானே? அவங்க 40 வருஷம் பிரயாணம் பண்ணி, கடைசில என்ன பண்ணல? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்த அடையாமற் போனாங்க. கடைசில யோசுவா கொண்டு போனாரு. அதான் அந்த வசனம் சொல்லுது. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால், பின்பு வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. அதாவது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நியாயப்பிரமாணம், அதாவது மோசே வந்து லா, அந்த நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக உட்பிரவேசிக்க விடாது. அது ஒளிந்து போகக்கூடியது அப்படின்றத அங்க கர்த்தர் காமிச்சிட்டாரு. யோசுவா ரெடீமர். இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம சொல்றோம். இயேசு அப்படின்ற வார்த்தைன்றது இந்த யோசுவான்ற எபிரே வார்த்தையினுடைய கிரேக்க உச்சரிப்பு தான் இயேசு. இப்ப சவுல் அப்படின்றோம். அது எபிரே வார்த்தை. பவுல்ன்றது கிரேக்க வார்த்தை. ப்ரொனன்சியேஷன் மாறும். இப்ப யோசேப்பு தமிழ்ல சொல்றோம். சரியா? இங்கிலீஷ்ல ஜோசப்னு சொல்றோம். அதாவது மொழி மாறும்போது உச்சரிப்பு மாறும். இந்த யோசுவான்ற பேர் தான் கிரேக்கத்துல சொல்லும்போது யெஷுவா அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்படின்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம்ல. இதனுடைய எபிரேய வார்த்தை என்னன்னு கேட்டா இதுதான். யெகோஷுவா, யோசுவா தான். யோசுவான்ற வார்த்தை தான். அப்ப அந்த யோசுவா என்ன பண்ணல? கொண்டு போனாரு. கடைசியா நியாயப்பிரமாணம் செஞ்சு முடிக்காத கொண்டு போயிட்டாரு. ஆனா அதுவும் நித்தியமானது கிடையாது. இங்க சொல்ல வர இங்க நம்ம அந்த கான்செப்ட், இவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்ட்டு மறுபடியும் வருதுல்ல. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் தேவதூதர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் விட பெரியவர். இப்படி ஒவ்வொன்னா வருது. அப்புறம் 3ஆம் அதிகாரத்துல கடைசியா பார்த்தோம், நம்ம மோசேயை விட பெரியவர். இங்க 4ஆம் அதிகாரத்துல யோசுவாவை விட இந்த கர்த்தர் பெரியவர்.
அதாவது மனுஷிக தன்மையால இவர் எல்லாரை விட பெரியவர்ன்ட்டு இந்த எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் காமிச்சு கொடுத்துட்டே வராரு. அப்ப யோசுவா ஒரு பக்கத்துல உட்பிரவேசிக்க செஞ்சிருந்தா கூட இயேசு கிறிஸ்து அதை விட சிறந்தவரா இருக்கிறாரு. இந்த 2 கம்பாரிசன் ரொம்ப ரொம்ப அவசியம். யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல உட்பிரவேசிக்க செய்தாரு. ஆனா சில ஜனங்கள்ல பல லட்சம் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத அடையாமற் போயிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம, வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நாம, கானானை நோக்கி பயணிக்கிற நாம, இளைப்பாறுதலை பத்தி இவ்வளவு சொல்லிட்டேன். இளைப்பாறுதல்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் நம்புறேன். ஏன்னா நிறைய முறை நம்ம பேசிட்டோம். அதனால ரொம்ப அதை பத்தி நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி ரொம்ப இதை பத்தி நான் சொல்லல. இப்ப இளைப்பாறுதலாம் தெரியுது. பூமியிலேயே சில காரியங்களை அனுபவிக்க முடியும். நித்தியத்துல சில காரியங்கள் இருக்கு. கர்த்தரை நம்பி நம்ம முழுவதுமே செயல்படும் போது கர்த்தர் பலனை தருகிறவரா இருக்கிறாரு. கர்த்தர் வாய்க்கு செய்கிறவரா இருக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. இந்த இளைப்பாறுதல் எனக்கு அவசியம், நம்ம விரும்புறோம். ஆனா அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலும் அவிசுவாசத்தினாலும் அந்த இளைப்பாறுதலை இழந்து போனது போல, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இளைப்பாறுதலை நம்முடைய அவிசுவாசத்தினாலும் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலும் நம்ம இழந்து போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆனா நாம வாக்கு தத்தத்தை குலைத்து போட முடியும். கர்த்தர் உங்களை ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் கொண்டு போறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. இல்ல நான் போகவே மாட்டேன், நான் கிளம்பவே மாட்டேன்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி போறது, எப்படி அடையிறது? உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய கீழ்ப்படிதலும் உங்களை தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வைக்கும். இதை மறந்துடவே கூடாது. வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு கர்த்தரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்க உட்பிரவேசிங்கன்ட்டு உங்களுக்கு நல்லா சூப்பரா உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தினால முடியும். ஆனா சத்தியத்தை நான் சொல்றேன், வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு கர்த்தரு, உங்களால பிரவேசிக்க முடியும். ஆனா உங்களுடைய இந்த வாக்கு தத்தத்தை நீங்க இழந்து போக முடியுமான்னு கேட்டா முடியும். இழந்து போயிருக்காங்களான்னு கேட்டா இழந்து போயிருக்காங்களே. கர்த்தர் தானே கூட்டு வந்தாரு, கர்த்தர் தானே போஷிச்சாரு, கர்த்தர் தானே பராமரிச்சாரு, கர்த்தர் தானே ஆதரிச்சாரு. ஏன் உங்களால அடைய முடியல? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைய முடியல. ஏன்னா அவங்களுடைய கீழ்ப்படியாமை, அவங்களுடைய அவிசுவாசம். இந்த வசனங்களை மறுபடியும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. மறுபடியும் நம்ம வாசிச்சோம், 11 வசனங்கள் வாசிச்சோம்ல, இந்த வசனங்களை மறுபடியும் போய் வாசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவர்கள் அடையாமல் போனாங்க. அப்படி அடையாமல் போகாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்ட்டு சொல்லுது. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். அவங்களுடைய அவிசுவாசமும் அவங்க கீழ்ப்படியாமையும் என்ன பண்ணிச்சான்? 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில, உலக தோற்றம் முதல் முடித்திருந்தும் எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடித்திருந்தோம், இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல அப்படியே இருக்கு. அவங்களுடைய அவிசுவாசம், அவங்களுடைய முரட்டாட்டம், எதை செஞ்சாலும் ஒரு குறை, எதை செஞ்சாலும் கர்த்தர் என்ன அற்புதம் செஞ்சாலும் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்தாலும் அதுல இருக்கிற குறை. இது இருந்தா இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். வானத்தின் தேவ தூதர்கள் சாப்பிடுற அப்பத்தையும் காடைகளையும் கற்பாறைகளிலிருந்து நீர் ஊற்றியும் பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெரிய எதிரிகளிடத்திலிருந்து பெரிய வெற்றியையும் பகலில மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து காலில் போட்டிருக்க செருப்புல இருக்கிற ஒரு லேஸ் ஒரு வார் கூட தேயாம கர்த்தர் காப்பாத்தினாராம். எங்கேயாவது பார்த்திருக்கோமா செருப்பு வளர்றத? அன்னைக்கு ஜனங்களுக்கு வளர்ந்துச்சு. லிட்டரலா ஒரு குழந்தைக்கு போட்டிருந்த செருப்பு, அவன் 40 வயசு ஆயிருப்பான், அவனுக்கு போட்டிருந்த செருப்பு லிட்டரலா வளர்ந்துச்சு. இவ்வளவு அற்புதங்களை செஞ்ச தேவனை அவங்க ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு அற்புதங்களை செஞ்சீங்கன்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறத பார்த்திருக்குமா? எகிப்துல இருந்தா வெள்ளை பூண்டை சாப்பிட்டுருப்போம், வெங்காயத்தை சாப்பிட்டுருப்போம், மண்ணாங்கட்டியை சாப்பிட்டுருப்போம்ட்டு குறைதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய இன்னும் அதிகமா கர்த்தர் மேல வைங்க. இன்னும் அதிகமா விசுவாசத்தை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமா வழி நடத்துவாரு. இன்னும் உங்களை கொண்டு போவாரு. இந்த இளைப்பாறுதலை நீங்க நம்புங்க. உங்க வேலையை நீங்க கர்த்தர் எனக்கு கொடுத்த எபிலிட்டியை நான் வெளிப்படுத்துறதுன்னு பாருங்க. உங்க படிப்பை நீங்க அசட்டையா இல்லாம என்னுடைய எபிலிட்டியை நான் வெளிப்படுத்துறது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களால் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களும் இதுல கனெக்ட் ஆயிருக்கு. இதுவும் அதுவும் கனெக்ட்.
இது அதுவும் தனித்தனி செப்பரேட் வேர்ல்டு கிடையாது. நம்ம நெறைய இடத்துல நெனச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து அழிந்து போகக்கூடியது, ஒழிந்து போகக்கூடியது. அப்ப ரட்சிக்கப்பட்டோம்னா டைரக்ட்டா நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போயிற வேண்டியது தானே? எதுக்கு வாழ வச்சிருக்கிறாரு கர்த்தரு? இப்ப கர்த்தர் நெனச்சாருன்னா 30,00,000 ஜனங்க இருக்கிறாங்க. இவங்கள கானான் போய் சேர்க்கணும். என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லாம் கண்ண மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படியே தூக்கின்னு போய் டப்புன்னு கானான்ல போட்டுருக்க முடியுமா? முடியாதா? கர்த்தரால முடியுமா? முடியாதா? மனுஷனால முடியாது. கர்த்தரால முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா செஞ்சாரா? செய்யல. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா டைரக்ட்டா இவன் இனிமே பூமியில வாழ்ந்தா இவன் ஓவரா பேசுவான். ஓவரா செய்வான். டைமிங்க்கு எதுவுமே செய்ய மாட்டான். எல்லாமே தப்பு தப்பா செய்வான். இவன் ரட்சிப்பு இழந்துறக்கூடாது. இவன கொண்டு போயிருவோம். பரலோகத்துக்கு கொண்டு போயிருவோம். வா! நீ வாழ்ந்தது போதும். நீ ரட்சிக்கப்பட்ட வா போ! அப்படின்ட்டு உன்ன தூக்கின்னு போயிட்டு நம்மள பரலோகத்துல கொண்டு போய் விட்டுறாரா? இந்த பூமியில தானே வாழ வச்சிருக்கிறாரு. அந்த பூமியில வாழ வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு நான் எதுவுமே செய்யல. ஆனா இந்த ரட்சிப்பை நான் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. தேவனுடைய சத்தியங்களை, தேவனுடைய கிருபையை நான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. தேவனுடைய காரியங்களை நான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்னிடத்துல இருக்கு. ஜான் ஓவன்ட்டு ஒருத்தர் இருந்தாரு. 1616கள்ல அவர் வந்து பிறந்து 1683ல மரிச்சாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா இருந்தவர். ஜான் ஓவன் மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் தியாலஜியன் அவர். ஒரு பியூரிட்டன் சபையை சார்ந்தவர். மிகப்பெரிய ஒரு காமெண்ட்ரிலாம் அவர் எழுதியிருப்பார் ஜான் ஓவன். அவர் வந்து இந்த இளைப்பாறுதலை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, இந்த இளைப்பாறுதல் வந்து ஒரு 5 விதத்துல சொல்றாரு. 1 இது இளைப்பாறுதல்ன்றது தேவனோடு கூட சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கக்கூடியதா இருக்குது. நியாயப்பிரமாண கட்டிலிருந்து, அதாவது குற்றப்படுத்துதலிருந்து, நியாயப்பிரமாணம் பண்ணுது நம்முடைய ரியாலிட்டி காமிக்குது, குற்றப்படுத்துது. நம்மள வந்து ஆக்கினை தீர்வின் உணர்வை கொடுக்குது. ஐயோ நான் தகுதி இல்ல, நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு தகுதி இல்லைன்ற அந்த ரியாலிட்டியை காண்பிக்குது. இளைப்பாறுதலின் சத்தியம்ன்றது தேவனோட சமாதானத்தை கொடுத்து பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்முடைய குற்ற உணர்வை நம்ம இடத்துல நீக்குது. 4வது ஒரு விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்க உதவுது. 5வது ஒரு நிறைவை தருது. தேவன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓய்ந்து இருந்தாருன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் நிறைவா செஞ்சுட்டேன் இப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய இருதயத்துல தோன்றுதா? என்னுடைய காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் நிறைவா செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு தோணணும். அந்த அளவுக்கு நம்மளோட எஃபர்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய இது இருக்கணும். ஜான் ஓவன் அதான் சொல்றாரு. அந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க நிறைவாய் நீங்க நடக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இளைப்பாறுதல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்பொழுது மாத்திரம் தான் கிடைக்கும். இளைப்பாறுதல்னா நீங்க உங்க வேலையை நீங்க செய்றீங்க, உங்க பார்ட் நீங்க செய்றீங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் வர்த்திக்க செய்கிறாரு. நீங்க பிரயாசப்படுற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அதை நிறைவாய் ஆசீர்வதித்து தருகிறவரா இருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதங்களுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அது நம்மளை பரத்திற்கு கொண்டு போகும், நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகும். அது ஒரு இளைப்பாறுதல். அது இளைப்பாறுதலின் பரிபூரணம். இதெல்லாம் சரிதான். ஆனா இந்த இளைப்பாறுதலை நம்ம இழந்து போயிடக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் இழந்து போனாங்களா? இழந்து போனாங்க. அதான் நமக்கு எச்சரிப்பா வருது. பயந்திருக்க கடவோம்னு வருது, எச்சரிப்பா வருது. பாருங்கப்பா, புதிய ஏற்பாட்டின் உபதேசத்துல இருக்கீங்க, புதிய ஏற்பாட்டின் சத்தியத்துல நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நீங்க ஜெபம் பண்ணிடுறதுனாலே கர்த்தர் உன்னை கொண்டு போயிட்டு பரலோகம் ஸ்ட்ரெயிட் டு டிக்கெட் போட்டு இருந்தா போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறது கிடையாது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கர்த்தர் தான் கூட்டு வந்தாரு. கர்த்தர் தான் அவங்கள பராமரிச்சாரு. ஆனாலும் அந்த ஜனங்க இழந்து போயிட்டாங்க. நீ ரட்சிக்கப்பட்டேன், மீட்பை பெற்றுக்கொண்டேன், எனக்கு ஸ்ட்ரெயிட் பரலோகம் இருக்குன்ட்டு அஜாக்கிரதையா மட்டும் இருந்துராதீங்க. நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமே என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டைரக்டா பரலோகம் போயிட வேண்டியதான். நான் தான் ரட்சிக்கப்பட்டேனே அப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு நாம கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டிய இருக்கு. கீழ்ப்படியாமையும் அவிசுவாசமும் அவங்கள அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்தது. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளை நாம சுதந்தரிக்கணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் மீது முழுமையான விசுவாசத்தை வைங்க. அதான் இளைப்பாறுதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தரை முழுமையா சார்ந்துருங்க. கர்த்தரை முழுமையா விசுவாசிங்க. அது அவங்களுடைய இளைப்பாறுதலா இருக்கு. அதான் உங்களுடைய இளைப்பாறுதல்.
இந்த இளைப்பாறுதலை நீங்க இழந்து போகாதபடிக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இழந்து போக மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா இப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க கருத்தா இருக்கும் பொழுது நம்ம ரட்சிப்பு பறிபோக மாட்டோம். அதான் எபிரேய நிருபத்தினுடைய தன்மையாதான். நம்மளை எச்சரித்து, நம்மளை பாதுகாத்து, நம்மளோட ரட்சிப்பை நம்ம பூரணப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நிருபம் நம்மளுக்கு உதவுகிறதா இருக்கு. இளைப்பாறுதல் சத்தியத்தை நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம். அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியும். அதனால நான் அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. கர்த்தர் எப்படி இளைப்பாறுதல்ன்றத கொடுத்தாரு, இளைப்பாறுதல்னா என்ன அப்படின்ற பேசிக்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பேசிக்கான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இங்க மெயினா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு என்னன்னா, அந்த இளைப்பாறுதலை நம்ம இழந்து போயிடக்கூடாது. கர்த்தர் ஏற்படுத்தின அந்த நல்வாழ்வை நம்ம ஒரு நாளும் இழந்து போயிடக்கூடாது. ஒருவேளை கர்த்தர் ஏற்படுத்தின நல்வாழ்வில் நமக்கு ஒரு குறைவு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதா? இன்றைக்கே நீங்க போயிட்டு முழங்கால் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் சரி செய்ய வேண்டிய இடம் எதுன்னு நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.